பட் உங்களுக்கு இப்போ ஒபாமா மாதிரி அங்க வந்து இப்போ நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அங்க ரைட் இருக்குல்ல, நீங்க சிட்டிசனுக்கு ரைட் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் ஆகக்கூடாதா? அங்க ஆக வாய்ப்பு இருக்கா? ஆகலாம். ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஊர் நம்ம இந்தியன் சிட்டிசன்ல இருந்தே நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒபாமாவுடைய செக்ரட்டரியா கூட இருக்காங்களே. இந்த மாதிரி நீங்க அமெரிக்காவுல போய் பெரிய ஆளாகிறதுக்கு ஏன் திங்க் பண்ணக்கூடாது? திங்க் பண்ணுங்க, ஆனா அதுக்கு பிடிக்கணும். அந்த பிடிக்குன்னா ஒரு நாள் வேலையை பார்க்க முடியாது. என்ன பிடிக்கணும்ன்றீங்க? அந்த பொலிட்டிக்கல் ஆகணும்னா அது பிடிக்கும். இல்லை நீங்க வந்து இன்டெலெக்சுவலா நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்யலாம் இல்லையா? ஃபியூச்சர்ல செய்யலாம். அது வந்து நல்லா செய்யலாம். இப்ப பிளான் பண்ணலைனாலும் ஒரு ஐடியா இருக்கு ரைட். இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ வந்து யூஎஸ்ல வந்து நம்ம இந்திய பிரஜை வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லா நீங்க ஆயிடுறீங்க. அதற்கு பிறகு இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் செய்யலாம் அல்லது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு ஐடியா இருக்கா? இல்ல இந்தியாவை சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போற மாதிரி ஐடியா இருக்கா? இந்தியாவுக்கு நகை ஐடியா இருக்கும். அது நான் பெரிய ஆகணும்னா நகை அந்த ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ரொம்ப கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, அது வெளியே எடுக்கணும். எங்க? இந்தியாவுக்கு தான் எடுக்கணும். ஓ, இந்தியாவில் நிறைய கரப்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமா. சரி, இப்போ இதை பற்றி அங்க அமெரிக்காவில் நிறைய டாக் இருக்கா? இது கரப்ஷன் ஒண்ணுமே இது அங்க இல்ல, இந்த ஊர்ல இருக்காங்கன்றது நல்லாவே எல்லாருக்கும் தெரியுது. சோ இத பூரா களை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணலாம். வெரி குட், வெரி குட். வேற என்ன நீங்க வந்து இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல? இப்ப நீங்க இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இப்படி எல்லாம் இருக்காங்க, பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க, இவங்களும் இப்போ இந்தியாவில் இவ்வளவு கரப்ஷன்லாம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க, கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன ஐடியா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? அது நல்லா படிக்கணும்னு சொல்லுவேன். என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? ஒரு அப்பா அம்மா மாதிரி சொல்லுவேன். நல்லா படிக்கணும், நல்லா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். நல்லா படிக்கணும்ன்றது சொல்றீங்க. அப்பா அம்மாவோட எப்படி ட்ரீட் பண்ணணும்? நல்லா ட்ரீட் பண்ணணும். அவங்க சொல்லுங்க கேட்கணும், அவங்க சொல்றத கேட்கணும். ஓ, யாரு? அப்பா அம்மா சொல்றத நம்ம தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் கேட்கணும், குழந்தைகள். ஆமா. சரி, அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அப்புறம் அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? அப்புறம் உனக்கு என்ன வேணும் யோசிச்சு ஆக முடியும். அப்புறம் இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்க இந்த சொன்னீங்கல்ல கரப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி ஆகக்கூடாது, நமக்காக ஆசை பண்ணக்கூடாது, நாட்டுக்காக ஆசைப்படணும் அப்படின்னு இருக்கணும்ன்ற உருவாகன்றீங்க. வெரி குட், வெரி குட். ரொம்ப நன்றி தம்பி. நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய இந்த 14 வயதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பிற்குரிய நேயர்களே, தம்பி பெரி என்ற பெரிய கருப்பன் இந்த அளவுக்கு தன்னுடைய சின்ன அனுபவங்கள் நாம் நினைத்தோம், மிகப்பெரிய அனுபவங்கள் பெற்றிருக்கிறார். 14 வயதுக்குள் பாருங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவரை பார்க்கும்போது 14 வயது மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக 14 வயது உள்ள ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் தான். பாருங்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள், நம்ம அமெரிக்காவில் நம்ம ஊர்க்கார பையன் போய் அப்படியே இருக்காரு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பேசும்போது ஏன் நாங்கள் தமிழ்லையே அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, அவர் பேசக்கூடிய தமிழையும் அவர் மறக்கலை. தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாதிரி அழுத்தம் திருத்தமாக பேசணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அதெல்லாம் இல்லைனாலும் ரொம்ப உண்மையான தமிழை பேசியிருக்கார். அதாவது எப்படி நம்ம திருநெல்வேலியில் ஒரு தமிழ் பேசுகிறோமோ, மதுரையில் ஒரு தமிழ் பேசுகிறோமோ, சென்னையில் ஒரு தமிழ் பேசுகிறோமோ, இப்படி எத்தனையோ அதுக்கு மொழிக்கு இவர் வந்து அமெரிக்க தமிழ் நமக்கு பேசியிருக்காரு. அதுவும் எப்படி பேசியிருக்காருன்னா ரொம்ப இயல்பாக பேசியிருக்காரு, இயற்கையாக பேசியிருக்காரு. ஸோ அவர் கடைசியில் சொன்னார் பாருங்க, எல்லா மாணவர்களும் நாட்டுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறேன், நானும் இந்த நாட்டுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறேன் சொல்றா. அந்த பெருமை தான் நம்ம பெரிய கருப்பனுக்கு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆகவே அன்பிற்குரிய நேயர்களே, பெரிய கருப்பன் போன்று இந்திய மாணவர்களாகிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற வேண்டும். அதற்கு இவருடைய இந்த வயது கொடுத்த ஒரு பேட்டி உங்களுக்கெல்லாம் பயன்படும் என்று கூறிக்கொள்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.